கோவாக்கு வரீங்கன்னா வந்து எல்லாருமே டீ டோட்டலாக வந்தாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி எல்லாருமே குடிகாரனா வந்தாலும் நல்லா இருக்காது. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். சீக்கிரம் தடுத்து போயிடலாம். எவ்வளோ ரேட்டு கேட்டதான் தமிழ்நாடு தான். என்ன எல்லாம் வீடியோல போட விடாதாங்க. சாப்பாடு ரேட் அதிகம், பெட்ரோல் ரேட் அதிகம், ரூம் ஸ்டே அதிகம், ஒன்னே ஒன்று அதிகம் இல்லைங்க. ஏன்னா சரக்கு மட்டும் கம்மி. குடியார அன்புடன் வந்து குடித்து என்ஜாய் பண்ணி விட்டு செல்லுங்கள். குடிக்காதவங்க யாரும் வராதிங்க, அந்த வீடியோவும் பார்க்காதீங்க. வெல்கம் டு சோலை வைப்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க கோவா போயிருக்கோம். தமிழ்லயே பார்த்திருப்பீங்க, நாங்க கோவா போன வரலாறு அப்படின்னு. அந்த கோவா போன வரலாறு தான் இந்த வீடியோ ஃபுல்லாவும் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான இன்ட்ரோ தான் இது. பிளஸ் வந்து இந்த வீடியோவை வந்து என்னன்னா, நிறைய விஷயங்கள் கோவா போனா நீங்க வந்து பார்க்க முடியாத, பார்க்க கூடாத, தெரிஞ்சுக்க கூடாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. நீங்க இனிமே கோவா வரீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி கோவா போயிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு, கிளம்பியாச்சு, காஸ்டியூம் பக்காவா போட்டாச்சு. பாகா பீச்சுக்கு போறோம். நீ போயிருக்கிறது வரைக்கும்? இல்ல, நம்ம போனதில்ல. நீ போயிருக்க? இவர் மட்டும் தான் போயிருக்காரு. இவரோட கைட்லைன்ஸ் தான் போறோம். வாங்க போலாம். ஒவ்வொரு செட்ல வந்து 2 பேர் வச்சு குடிக்காம இருக்கணும், 2 பேர் வந்து குடிச்சிட்டு இருக்கணும். இருந்தாதான் அது வந்து நல்ல என்ஜாய்மெண்ட்டான ட்ரிப்பா இருக்கணும். ஓகே, வந்து இப்போ வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். வாங்க, என்னோட பார்ட்னர் வந்து வந்துட்டாரு. பார்ட்னரோட காஸ்டியூமை பாருங்க, பயங்கரமா இருக்கு. இவர் தான் வந்து கோவாக்கே வந்து லீஸ் விட்ட மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காரு. பாருங்க, என்னை விட சூப்பரான காஸ்டியூம் இவர் தான் போட்டிருக்காரு. அவரோட பார்ட்னர் அதான் அப்படி இருக்காரு. ஓகே, போலாம். பாய். தான் அதிகம் இருக்குது. கூட்டம் பாரு, அவ்வளோ கூட்டம் பாருங்க. சாப்பாடு ரேட் அதிகம், பெட்ரோல் ரேட் அதிகம். பெட்ரோல் சேம் ரேட் அதே தான். ரூம் ஸ்டே அதிகம், ஒன்னே ஒன்று அதிகம் இல்லைங்க. ஏன்னா சரக்கு மட்டும் கம்மி. குடியார அன்புடன் வந்து குடித்து என்ஜாய் பண்ணி விட்டு செல்லுங்கள். இந்த மாதிரி குடிக்காதவங்க யாரும் வராதிங்க, அந்த வீடியோவும் பார்க்காதீங்க. ரொம்ப நஷ்டம். போலாம் வாங்க. என்ன கோழிக்கோட் பீச்சா? கேலங்கட் பீச் போலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேலங்கட் பீச் வந்திருக்கோம். கேலங்கட் கேலங்கட் பீச் பயங்கரமா இருக்கு பாருங்க. இங்க இருந்து பாருங்க போட்டு. நம்ம வடச்சென்னை படத்துல வரல, போட் வருவேன்னா மியூசிக் கொடுத்தா கரெக்டா அந்த போட்டுக்கலாம். கேலங்கட் என்னப்பா இது? என்னது என்னது? எல்லாம் வீடியோல போட இல்லையா? எல்லாம் வீடியோல போட விடாதாங்க. ஒண்ணுதான் இருக்கு. பிளஸ் வந்து பாதி இதுதான் இருக்கு. ஏன்னா நைட் சுத்துவாங்க போல, காலையில எல்லாம் வீட்டுல போய் பீச் வந்து ஆமா நல்லா இருக்கும். நைட் டைம் சூப்பரா இருக்கும். நான் போன டைம் பார்க்க போகும்போது சேம் இதே தான் பார்க்க ஆகும். பீச்ல வந்து மார்னிங் மோஸ்ட்லி பப்பு தான். பீச்ல ஃபுல் பப்பு தான் அதிகமா இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கு. அங்க ஒண்ணுதான் இல்ல, நீங்க பார்க்கும் ஒண்ணுமே தெரியுது. அது ஒண்ணு இல்ல, உள்ள போனா எக்கச்சக்கமா இருக்கும். நிறைய அப்படியா? ஒரு ஃபுல்லா இருக்கும். பாஸ் எடுக்கணுமா? காசு கொடுத்தா போகணும் உள்ள. எவ்வளவு வரும்? ஒரு ஆளுக்கு வரும்னா, நம்ம வந்து அந்த பப்லாம் போனால் ஒரு ஆளு 450 ரூபா 500 ரூபாய் சொல்லுவாங்க. ஒரு நைட் போட்டுல நீங்க வந்து அந்த முடி வரைக்கும் போய்க்கலாம். நைட் ஃபுல்லா எத்தனை மணி வந்து அந்த டேட்டோ வந்து அழிவு வரைக்கும் இங்க வைப்போம். இங்கு டேட்டோ அது அழிவுற வரைக்கும் நீ எத்தனை மணி உள்ள போயிட்டு 450க்கு வந்து உள்ள பெர்மிட் போட்டுலானா உள்ள வந்து ஒரு கப்பல் ஒரு சிக்கனே ஒரு சரக்கு தருவாங்க ஃப்ரீயா. அது மட்டும் காசு. அப்படி சரக்கு அடிக்கல அப்படின்னா, அப்படி சரக்கு அடிக்கா நீங்க அப்படி உள்ள போகணும் அப்படின்னா நீங்க போகவே கூடாது. அதான் நல்லது. போய் வந்து வேஸ்ட் பண்ண வரேன். அப்படி வந்து குடிக்காதவங்களோ இல்ல எந்த விஷயம் பண்ணாதவங்களோ போகாதீங்க. அதான் காசு வந்து மிச்சம். அதுக்கு பதில் நீங்க ஏன்னா வந்து வாங்கிக்கலாம், சாப்பிடலாம், அது மாதிரி பண்ணிட்டுங்க. பப்புக்கு வந்து மெயின் வந்து யார் போகணும்னா
கிச்சிக்கா மூச்சிக்கா கிக்கியா மொக்கியா கிளி 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 அவங்கதான் போகணும். ஏன்னா அவங்கதான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு போனாரு போலாம். அதெல்லாம் வந்து என்ன நம்ம குடிக்கிறோம் குடிக்கல அதெல்லாம் தப்பு இல்லை தலை, அது அவங்க விருப்பம், அது பத்தி மேட்ரு தப்பு இல்லை. அதுவே ஒரு பழக்கமாக வருது, அதனால மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா மட்டும்தான் தப்பு. ஒரு ஃபேமிலி மேனாக இருந்து குடிச்சு அந்த ஃபேமிலியை நாசம் பண்ண சொல்லி எல்லாரோட வீட்லேயும் அப்பா அம்மா இருப்பாங்க, உங்கள் அப்பா இல்லையா எங்கள் அப்பா இல்லையா எல்லா அப்பா தான் குடிக்கிறாங்க. அந்த காசை சேர்த்து வச்சு தான் என்ன பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஒன்று வந்து மேலே வந்துருக்கலாம். நீ நம்ம கஷ்டப்படல. ஆனால் இது என்ன ஒன்றுனா நம்ம குடிக்கிறதே இல்லை, இதுதான் நம்ம கஷ்டப்படுறீங்க. குடிக்கிற பழக்கம் இருந்துட்டு இல்லாமலே கஷ்டப்படுறோம். இதுவும் பழக்கம் இல்லை. ஆனால் வந்து சீக்கிரம் தடுத்து போயிடலாம். எவ்வளோ ரேட்டு கேட்டோம் போயிட்டு அவ்வளோதான். யாருக்கு வராங்க பார்க்கும்போது உனக்கு கோவாலே பிறந்துருக்கலாம்னு தோணுதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாடு தான். நம்ம ஊர்ல இருந்து நீ இந்த இடத்துக்கு வந்து தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருந்து வண்டி எடுத்து வந்து வீட்டு பைக்ல வரலாம் பிளானு ஃப்ரெண்ட்ஸோட. அது கொஞ்சம் இது ஓகே. நம்ம ஒண்ணு கேட்போம், அவனு சொல்லுவான் நீ பாட்டுக்கு ஒரு பாட்டு அது பாட்டுக்கு ஓடும், அவன் பாட்டுக்கு ஆடுவான். அது மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அவன் பாட்டு ஒன்று சொல்லுவான். அதாவது என்ன பண்ணுவேன் ஜாலியா சுத்தி பார்த்து போக வேண்டியதுதான். வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போனாமா, ஜஸ்ட் பண்ணலாம். கட் பண்ண சொல்றேன். ஏன்னா நம்ம பாகா பீச் கேலிக்கன் பீச் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன பாகா பீச் பப்பு வந்து அதிகமாக இருக்கும், கேலிக்கெட்ல வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் உள்ள போக அது என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சு. என்ன டிஃப்ரென்ஸ் என்ன பொண்ணுங்க இடம்லாம் ஸ்கேம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் கோவாவில் அங்கே பாருங்க 2 பேர் இருக்காங்க தண்ணி. அவங்களாம் வந்து உள்ள டான்ஸர் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல எலிஃபேண்ட்னு ஒரு பப் இருக்கு. அந்த எலிஃபேண்ட்டுக்குள்ள தான் நாங்கள் போனோம். வச்சிருப்பானுங்க இங்கு மாதிரி. எவ்வளோ பேர் கியூல நிற்கிறாங்க நல்லா போகிறோம். ஆமா உங்களை வாவான்னு கூப்பிடுவாங்க. உஷாரா இருக்கும். எவ்வளோ இடம் ஒரு இடம் வந்து ஃபேமஸாக இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல ஸ்கேம் இருக்கும். ஸ்கேம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் எந்த ஒரு இடமும் இருக்காது. தான் பார்த்து சுதாரணமாக போகணும். மோஸ்ட்லி ஸ்கேமில் மாட்டேன் ஃபுல்லாக தமிழ்நாடுங்க தான் இருப்போம். என்ன சொல்லு அஞ்சு திரிஞ்சு எப்படியோ வந்து சாப்பிட வந்துட்டோம். எல்லாம் ஃபுல் டயர்டில் இருக்கு எல்லாருமே. நம்ம ஃபர்ஸ்ட் கேலிக்கட் பீச் போயிட்டு இன்னும் சுற்றி பார்த்தோம். நைட் டைம் நாகா பீச் போனோம், நல்லா இருந்துச்சு. நைட் டைம் 2 beaches. அதான் சொல்றேன், நைட் டைம் போனால் மட்டும் பீச் நல்லா இருக்கும். வெயில் டைம்ல வந்து நைட் டைம் போனால் நல்லா இருக்கும். நைட் டைம்ல வந்து நம்ம மார்னிங் டைம் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சன்செட் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்க அந்த டே வந்து எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்னா உனக்கு எங்க பிடிச்சது? பீச் கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்துச்சு. க்ரௌட் பீப்புளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க, அது கொஞ்சம் பெட்டர்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஓவரும் எந்த ப்ராப்ளமே கிடையாது எனக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். எனக்கு வந்து அந்த கேலிக்கட் பீச் நல்லா இருந்துச்சு. அதை விட பாகா பீச் வந்து ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சு, பப்பு நிறையா இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு இருந்தாலே டைம் போயிடும், அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. பாகா பீச் தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் கலர் பண்றாங்க. இது வந்து எங்கிட்ட வந்தோம்னா இது வருது. சொல்லுங்க, பாகா பீச்ல என்ன பிடிச்சது? பாகா பீச்ல என்ன பிடிச்சிருந்ததுன்னா இல்ல அதை நான் அதெல்லாம் நான் தெளிவா பாக்கல. அவனுக்கு பாத்துருப்பானுங்க போல, என் கண்ணுல படல. இருந்தாலும் என் மைண்ட் செட்டுக்கு அங்க ஒரு நேச்சுரலா நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா எதுவுமே இருக்காது, ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இது இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். பட்
அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்து இன்னும் 2 வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்கே தங்கினோம், எவ்வளோ செலவாச்சு, ப்ளஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போகணும், எங்கெங்கெல்லாம் போக பிளான் போட்டிருந்தோம், என்னென்ன சம்பவங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் கோவா போன விஷயங்கள் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நான் பர்சனலாகவே டிஎம் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ செலவாச்சு, எங்கே போகணும் அண்ட் எப்படி பிளான் பண்ணோம், எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டினியூ டு நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சோலை வைப்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.